அண்ணா அப்படிப்பட்டலாம். என் மன்னவர் பேர் எப்படி தெரியுமா? சொல்றேன். அண்ணா தரித்ததரு தரித்ததரு அண்ணா என் மன்னவர பேரோ தர்க்கன். தர்க்கன் தண்ணி கொஞ்சம் நான் போட்டுக்கிறேன் பாப்பா. நீ போட்டல அண்ணா தண்ணி எல்லாம் போட வேணாம், தண்ணி மட்டும் குடினா. சொல்லுங்கம்மா. அண்ணா அப்படி இருந்துட்டாலும் எது காரணமா என் மன்னவர் ஒருவழித்தார் ஒருவழி சென்று பார்க்கலாம். அண்ணா கல்யாணம் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு புள்ள குட்டி இருக்குதாம்மா? அண்ணா இருக்குண்ணா. ஆமா உனக்கு குடும்ப புள்ள பிறந்துச்சு? ஆமாண்ணா. மாரியாய் பெற்ற குட்டியா? என்னடா புள்ள பிறந்துச்சு பங்காளியா? அம்மாளுக்கு புள்ள பிறந்துட்டானா? எப்படி போய் பார்த்தா போது புள்ளை பாத்துக்கிறேன் கண்ணு. புள்ள பெருத்தா தாட்சாயினி. தாட்சாயினி நீ பெத்த புள்ள. ஆமா. யானா யாடா? நான் ஒரு கல்யாண புரோக்கர். என்ன புரோக்கர்? கல்யாண புரோக்கர், பொண்ணு புரோக்கர். ஆமா. நான் ஊருக்கு கூத்தாடுறது. இப்படி உட்காந்து கூத்து பாக்குறாங்களா, இதுல எந்த பொண்ணு கல்யாணம் ஆகாத பொண்ணும் அந்த பொண்ணுங்க போட்டோ வாங்கி அவங்க அப்பா அம்மா போன் நம்பர் வாங்கி வீட்டுல உட்காந்துட்டு பேசி எந்த மாப்பிள்ள கல்யாணம் ஆகாத மாப்பிள்ளையோ அவங்களுக்கு பூரா இப்படி ஜாயின் பண்ணி விட்டு பணம் சம்பாதிக்கிறது பழக்கம். ஆமா. இது கொஞ்ச நாளா இந்த தொழில் புரோகிராம் கொஞ்சம் படுத்துக்கிச்சு. பொண்ணு என் வாட்டமா ஒரு பல கோடிக்கு அதிபதி ஒருத்தர்
பாக்குறான், பாட்டமா ஒரு பொண்ணு கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு பொண்ணு உன்னைத்தான் கொண்டுட்டு போய் அங்க விடலான்னு பார்த்தேன். ஏப்பாப்பா என்னைவா ஏன்டா கேப்பு மாதிரி ஏன்டா புண்டவாயனா என்னடா பேச்சு இது? என்னை போய் உறங்குறான். இப்ப புள்ள இருக்குங்களே, இப்ப நான் கொண்டுட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சா அடிவத்துல கோடு கூட வரி வரியா இல்லல்ல? தெரியலண்ணா, எனக்கு என்னன்னா தெரியும். ஏன் என்ன பார்த்தா அப்படி இல்ல, அப்புறம் நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க முடியும் அடிவுல கோடு கூட இருந்தா புள்ள பத்தி தெரிஞ்சு போடும். அது எப்படின்னா? அப்படி கேளுமா, எப்படின்னா அது கண்டுபிடிக்கிறேன்? என் மாமியால பார்த்து. அப்படியா? கூப்பிடுறவன் கூட்டுக்காரன் அவன் பொண்டாட்டிக்கிறான். ஆனா ஓயாடி உன் பொண்டாட்டி போல பொண்டாட்டி போச்சுட்டு அவன் டீ குடிச்சிட்டு இருக்காயா? ஓ இது மாதிரி உன் பொண்டாட்டி. ஓ மன்னா எப்படி தெரியுமா? அல்லிகை மல்லிகை இருவாச்சி சோம்பு சொல்லக்கூடிய அனைவரு மலர்கள்லாம் எடுத்து வந்து உங்கள் பாதத்தில் கொட்டி பன்னிரால் கால் கல்வி பட்டால் எடுத்து கொட்டி உன் தேவையாகிய வணக்கம் சாமி. கண்ணே தேவி, என்னுடைய பாதத்தை படித்தபடினால் என்றுமாக்கி எந்த உலகிலே என்றும் தீர்க்க சுகமாய் வாழ்ந்துருவாயம்மா. அப்படியா? ஆமா மன்னா கண்ணே இது சொன்ன மன்னா. வரவழைத்த செய்தி என்ன? உதயதை சொல்ல வேண்டுமா? சொல்ல வேண்டுமா? என்ன தேவி மன்னா
மகளாகி உன்னை எதற்காக அழைத்தேன் ஆமா ஏன் காரணம் என்று கேட்கின்றான் கண்டே மன்னா நம்மளுடைய ஆசை மகளாகிய மகளுக்காகிய பருவம் உள்ள வயதாகிவிட்டது ஆமா பருவ வயதிலே நம்மளை என்ன செய்ய வேண்டும் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும். ஆமா சரியான மாப்பிளை பார்த்து நம்ம என்னுடைய பொண்ணுக்கு நம்ம திருமணம் செய்ய வைக்க வேண்டும் அல்லவா ஆமா அதனா பொண்ணு கூட்டிட்டு வரணும். ஆமா அப்படியே ஆகட்டுமா நம்ம உள்ள போய் பொண்ணை கூட்டிட்டு வரலாங்களா? போலாம்ண்ணா போலாமா? தகுத்த தட்டின சரி, இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கிற? பிள்ளைய கூப்பிடுறதுக்குண்ணா புள்ள அப்புறம் நான் சித்தி கூட போறீங்க இல்ல தாய் கூட இருக்காங்கன்னு பாக்குறேன். புள்ள எங்க என் மயிர்லயே இருக்குது. ஏனா அம்மா ஏவா ஏனா அப்படி சொல்ற ஏ சாமி ஏனா ஏனா சிரிக்கிறது ரொம்ப நந்தவனத்துல உன் மாவ கூட நான் தானே போய் அன்னைக்கு நந்தவனத்துல விளையாடுவேன், மலர் எடுப்பேன், ஆமா அங்க இருக்கிற லிங்கத்துக்கு பூஜை செய்வான். நாங்க தாமா கூட போயிட்டு வந்துகிட்டு இருந்தேன். அப்படியா இருக்குதா இல்லையா என் சாமி ஓய் நான் பூ எடுக்க போன இடத்துல உன் புள்ள என்ன பண்ணுவா தெரியுமா? என்ன நாங்க போகக்குள்ள தான் கூட போவோம். அந்த நந்தவனத்துக்குள்ள உள்ள பூந்த உடனே சாதி எனக்கு இங்க வேலை இருக்குது, நீங்களாம் அவங்கவுங்க வீட்டுக்கு போடுன்னு எங்களை திறந்து விட்டுருவா. நான் 2 நாள் வேணாமா நாங்களும் கூட இருக்கிறோம், ஒழுங்கா போறீங்களா? எங்க அப்பனை கூப்பிட்டு என் நகை திருடிட்டு போட்டீங்கன்னு சொல்லி நானே காதல் இருக்கிறத கழட்டி தூக்கி கடாச்சிட்டு எங்க அப்பா கிட்ட போய் உன்னை போட்டு விட்டுருவேன். எங்க அப்பனை அடிச்சா கொண்டு போடுவாங்கன்னு உன் புள்ள மிரட்டினா. அப்புறம் அதுக்கு பயந்துகிட்டு உன் புள்ள பேச்சு கேட்டு நாங்க தினங்கி கொண்டு போய் நந்தவனத்துல விடுவோம், விட்டுட்டு நாங்க எங்க வீட்டுக்கு போடுவோம். அப்புறம் இருக்குதா இல்லையா இப்ப ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, சரி என்னதான் தினக்கு இப்படி நடந்தாலும் அப்புறம் போய் பார்க்கக்குள்ள ஓடி காலி புட்டு மாவு ஓடி புட்டாமோ. ஐயோ நான் என்னன்னா செய்யுது நீ கம்முன்னு உன் புரிதம் செஞ்சுக்குவான். அண்ணா இப்ப என்னன்னா பண்றது? அந்த பட்ட தலைவர் போய் அங்க போய் என்னத்த சொல்லணும்? அப்புறம் சொல்றது பட்ட தலைவர் வேற கட்டி போட்டு அடிப்போம். ஆமா நான் என்ன சொல்றேன், நீ சரியான ஐடியா. நீ ஒரு ஐடியா தான் சொல்ல. நான் சொல்லி புரிஞ்சேன். மன்னவா கல்யாணம் தானே பண்ணணும், ஆமா நான் வரேங்க. என்ன சொல்ற? நான் வரேங்க. நீ எங்க உக்காருங்க அங்க உக்காருங்க, எங்க கட்டிக்க சொல்றீங்க நான் கட்டிக்கிறேங்க. அப்படியா? அப்படி சொன்ன எனக்கு அடி விழுறதுக்கு நடிக்கிறதுக்கு வேற வழி தெரியலையே, என்ன பண்றதோ தெரியலையே. அண்ணா நல்ல வழியா சொல்லுண்ணா. நான் என்ன சொல்றேன், இருக்குதா இல்லையா? அவதான் ஓடி எழுப்பிட்டு ஓடிவிட்டோமா. அப்படியா? ஆமா. இப்ப நான் என்ன சொல்றேன், நான் சொல்ற மாதிரி கேளு. நீ படி முக்காடு போட்டு உக்காந்துக்க, அவன் கழுது கட்டுற மாதிரி கத்துவான், அப்புறம் அவனே தெரிஞ்சுக்குவாங்க. நான் படி முக்காடு போட்டுக்கலாமா? நான் சொல்ற மாதிரி கேளு, நீ கூட மட்டும் உக்காந்துக்க, அவனே வந்து அப்புறம் கேட்பான். இங்க உட்காரு, இங்க உட்காரு, இங்க முன்னாடி உட்காரு, இந்த உட்காரு பாப்பா, முன்னாடி உட்காரு. என்ன பார்த்தேன் காலை அப்படி விரிச்சு இங்க வந்து உட்காரு, காலை விரிக்காத பாப்பா, நான் பயந்துக்கு இங்க வந்து உட்காரு. அப்படி போட்டு சம்மகால போட தேடி அப்படி காலை யார் மேல போட பொன்னாலைக்க போன தேவி என்னமான காதலையா பொன்னாலைக்க போன தேவி என்னமான காதலையா என்ன வர காதலையா போயிட்டான்.
நிற்கிறோம் நாம். அண்ணா கத்திரிக்காய் பிஞ்சினா ஆமா என் கூட பிறந்த தங்க உன் காம்பு ரெண்டும் தங்க நிறம் உன் காம தடக்காம உன் புருஷங்க கட்டை கட்டிட்டு பாக்குறானே பாப்பா நீ ஒரு ஒப்பரி ஒய்ய 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 யாசாமி இப்படி வைக்கிறது எனக்கு தெரியாத அண்ணா எனக்கு தெரிஞ்சதுன்னு நான் உபயோகிப்பேன் தெரியாத ஒய்ய 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 கண்ணை உன் குறைய எடுத்துக்கிட்டு நான் சேலம் கோரட்டு போனாலும் உன் குறைய தாங்க பரில்ல ஒய்ய 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 பாப்பா சத்தப்படாத யாருன்னா அது நாய் கத்துறல கத்துட்டு என்ன தேவி நான் பொன்னலத்து வர சொன்னனே ஒய்யோ 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 டேய் மகாராஜா ஏண்டா அண்ணா என்னுடைய மகளுக்காகிய திருமணம் செய்ய வேண்டும் அண்ணவள் இடத்துல ஒரு வாய் வார்த்தை கேட்க வேண்டும் என்று சொன்னா நான் கூட்டிட்டு வரேன் ரெண்டு பேரும் போயிட்டு ஏடா வழியில ஒய்ய 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 இது என்ன என்ன இது வாங்கட்டு எங்க பொண்ணு நம்ம பிள்ளை எங்க நம்ம நந்தவனத்துக்கு போயிருந்த பிள்ளை ஆமா அங்க போய் பார்த்தங்க பார்த்தா அங்க போய் பார்த்தா நம்ம பிள்ளை இல்லைங்க அப்புறம் அப்பா அரண்மனை போய் பாத்தியா வீட்டுக்கு போய் பாத்தியா அதான் பார்த்துட்டுங்க சரி எங்க போயிருப்பா இருங்க நான் கேக்குறேன் நீ அரண்மனையில போய் பாத்தியா பார்த்தனா அந்த பஞ்சனையில பெட்ல போய் பாத்தியா பார்த்தேன் எல்லா இடத்துலயுமே பார்த்தேன் அந்த பாத்ரூம்ல போய் பாத்தியா நான் பாத்ரூம்லயும் பார்த்தேன் குளிக்கிற ரூம்லயும் பார்த்தேன் ரெண்டு ஒண்ணு தெரிஞ்சு சரி ஆ, இப்ப கும்பிடுற நான் சும்மா கேக்குறேன் நீ நீ தெரியாத நிஜமாலுமே கேளு நடிக்கலாம் கும்பிடுற யா இல்ல அடிச்சு ஐயா என்ன ஆச்சு தெரியுமா என்னடா ஆச்சு உன் புள்ள ஓடி காலி முண்டை எவனே ஓடி போயிட்டான் எப்படி ஓடுனாலும் எப்படி ஓடுனாலும் ஓடி போயிட்டா எவனோட ஓடி போனா எனக்கு தெரியுங்க தெரியல எனக்கு இங்க பாருங்க தெரியல தெரியும் மகாராஜா உனக்கு தெரியுமா தாய புள்ள இல்ல நான் தான் சொன்னனா இல்லையா திரும்ப உன் பெருமை நான் எடுத்து சொல்றேன் அப்புறமா நீங்க சொல்லுமா இங்க பாருங்க தாய தண்ணி துறையில பார்த்தா புள்ளைய வீட்டுல பாக்கத்தாலும் சொல்லுவாங்க என்ன இழுத்து அடி போட்டு அடிக்க சொல்லிட்டாரா பெருமை தேவலும் ஒரு மயம் தேவலும் அம்சேரு எதுக்கு சொல்ற தெரியுமா அம்மா இருக்கிற மோரளவு பார்த்து கிடையாது ஒரு தாய்க்குளமாக மட்டும் தண்ணி எடுக்கும் போது எவ்வளவு அடக்க ஒடுக்கமா போறாளோ அச்சம் மடம் ஞானம் பயிர்ப்பு கடமை கண்ணி கட்டுப்பாடு ஈவு இறக்க தயவு தாட்சண்யா தமிழ் பண்பாட எவந்த ஒரு பொண்ணு போய் தண்ணி எடுத்துட்டு வராளோ அப்ப அவங்க பொண்ணு அந்த பொண்ணு மாதிரியே வளர்த்துருப்பா அதாவது இவங்க வீட்டுல பயப்படாம பொண்ணு எடுக்கலாம் அதுதான் தாயை தண்ணி துறையில பார்த்தா பிள்ளை வீட்டுல பார்க்கத்தாலும் சொல்லுவாங்க ஆனா நம்ம சாப்பிடுவோம் 10 இட்லி புள்ள பிறந்துச்சுன்னா 4 இட்லி குறைச்சு 6 இட்லிக்கு வரணும் புரியுதா நாம 2 முளை பூ வைப்போம் நம்ம புள்ள பூ வைக்க ஆசை வச்சுன்னா 1 முளை பூ நம்ம குறைச்சிக்கணும் நம்ம கண்ணுக்கு மை எழுதுவோம் என்னைக்கு புள்ள கண்ணுக்கு மை எழுதுதோ அன்னைக்கு நம்ம மை எழுதுறத விட்டுறணும் சரி அது மாதிரி போறவதான் உண்மையான தாய்
வயசுக்கு வந்த புள்ளைய வீட்டுல வச்சுக்கிட்டு இவன் மேனாமினிக்கு மாதிரி திணி அப்ப இவ புள்ளைய எப்படி வளர்த்துருப்பான்? அப்ப ஓடுகளி இவன் சொல்வதெல்லாம் இவன் சொல்வதெல்லாம் நீ அப்படிதான், நான் இல்லாத நேரத்துல வீட்டுல அப்படிதான் நீ இருந்தியா? அப்படி இல்ல அவன் ஏன்னு சொல்றான். அவன் எதுக்கு சொன்னான்? என் பொண்டாட்டி அப்படி இருக்கிறத நீ எத்தனை நாளா என்னுடைய அரண்மனையில வந்து எத்தனை நாளாடா பார்த்தா? எத்தனை நாளா பார்த்தா? இவன் கொடுத்ததா இருந்துச்சு. நான் அப்பவே சொன்னேன், அண்ணா அங்க வானா எங்க வீட்டுக்காரர்கிட்ட நான் அப்பவே சொன்னேன், காலேஜுக்கெல்லாம் அனுப்பாதுங்க, நம்ம பிள்ளைகளும் ஒழுங்கா இருக்காது. ஏன்னா அந்த புள்ள செய்கை உனக்கு தெரியும். ஆமா, எந்த ஒரு புள்ள வீட்டை விட்டு வெளியே போய் 4 தடவை அப்பா அம்மான்னு கூப்பிட்டு அரவணை போல இருந்த புள்ள 8 மணிக்கு போயிட்டு சாயந்தரம் 6 மணிக்கு வீட்டுக்கு கரெக்டா வராளோ அவன் நம்ம பிள்ளையா இருக்கிறா. 8 மணிக்கு போற புள்ள 7 மணிக்கே போறாளோ, இவ 6 மணிக்கு வர புள்ள திருப்பி 8 மணிக்கு வராளோ, இவ 8 மணிக்கு போற கதவை 9 மணிக்கு டாப்பா போடுறாளோ, இவ வேற எவனும் லைன் விடுறா. அதுக்குள்ள இவளை தும்பத்தை தொலைச்சு அடுத்து தள்ளி விட்டுறணும் அப்படின்னு பெத்தவங்க நினைக்கணும். ஆனா அந்த பிள்ளையோட போக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குதா? ஆமா, அவ செய்க அப்படியா? நான் அப்பதான் சொன்னேன் இவர்கிட்ட, நான் அவர் கேட்கலங்க. போட்டு அடிச்சு நான் என்னங்க பண்ணுவேன்? ஒரு என்னமா சொன்னாங்க? ஏற்கனவே ஒரு காலத்துல என்ன சொன்னீங்க? நம்ம பிள்ளை நம்பாத, புள்ள போறது சரியில்லை சாட மாதிரியா சொன்னேன். பின்ன நம்ம புள்ள கண்டவுண்ட போய் படுத்துட்டு சொல்ல முடியும்? ஒரு தாய் அப்படி சொல்ல முடியுமா? அதனால மறைமுகமா நம்ம புள்ள பண்றது சரியில்லை நீ சொன்னீங்க. ஆனா அது யாரும் கேட்கல. இந்த புண்டவாளி நான் கேப்பனா நீ பாப்ப? ஒரே ஒரு புள்ள செல்ல வளர்த்துட்டு நான் பாப்பனா? நீ தானே மூட்டு, நீ தானே புள்ளைய வளர்க்கறது, நீ தானே வளர்த்த. எவனோ சொன்னாங்க ஒரு ஆமணி கூட பார்க்காம இப்ப இருந்து சபையில நீ வா புள்ளைய நீ வளர்த்த வேண்டியதானே, நீ எங்கடி போன? அப்ப அவன் சொன்ன மாதிரி நீ மினிக்கிட்டு வீட்டுல ஓட்டுதான் இருக்கியா? கண்ணுக்கு வை வச்சியா? சரி பொண்ணுக்கு பூ வச்சியா? பிள்ளைக்கு அரைமுளை பூவு, நீ 1.5 முளை பூ வச்சியா? அவன் சொன்னதெல்லாம் உண்மைதானா? இல்ல நான் என்ன சொல்றேன் மாமா, இப்போ நான் ஐடியா சொல்றேன். என்ன ஐடியா? என் வீட்டுக்கு முன்னாடி எத்தனை வீடு குடிச்சோட இருக்க? நான் ஒரு வீடு கூட இல்லையே. ராசி எப்படி நீ என்ன பண்ற? கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்க. ஆமா, எப்ப நீ என்னை அடிச்சியோ அந்த புள்ள போனதுக்கு எனக்கு அடிச்சியோ இனிமேட்டு நான் உசுரோட இருக்க மாட்டேன். மருந்து குடிச்சு போடுவேன். நான் போய் புள்ள என்ன பண்றேன்? தப்பாவில தேன் இருக்குதுல்ல, அதை எடுத்து மூடி எடுத்து வரேன். நீ என்ன பண்ற? உன் புருஷன் போய் அவன் என்ன பண்ணுவான்? நான் போய் அங்க சாக்கி வச்சு விடுறேன். இருக்கிற பொண்டாட்டி போச்சுன்னா அடுத்த புள்ள ரெடி பண்ண முடியாது. நான் 2 அடி வாங்குறேன், நீ நல்லா பாத்துட்டீங்க. நீ புரிஞ்சுக்கிட்டு போய் எங்க இருக்கட்டா புரிஞ்சுக்கிட்டு போய் நான் மாட்டு நல்லா முடிய போறேன். நான் மண்ணுலகம் தேர போறேன், செத்து நல்லா மடிய போறேன், நான் சிவலோகம் தேர போறேன் அப்படின்னு பாடிட்டு கடைசி பாட்டு வரக்குள்ள உனக்கு மருந்து கொண்டு வந்துடுறேன். அது மாதிரி நடந்துருக்கு இப்ப.
விட்டது. ஆமா இந்த பூலோகத்துல நான் உயிருடன் இருக்க வேண்டுமா? இருக்க வேண்டுமா? அப்படி நான் மாண்டு மடிகிறேன். இந்த மண்ணு உலகை விட்டு போகிறேன். செத்து மடிகிறேன். இந்த சீமையை விட்டு போகிறேன் என்று தெரிவிக்கிறேன். என்ன ஓடி போனா உனக்கு இங்க வாழ்வதற்கு வழி இல்லை என்று தெரிவிக்கிறார். ஆமா நான் எல்லாமே சொல்வதோடு என்னமா சொல்ல வந்த? இல்ல நான் மாண்டுல மடி போறேங்கிறேன். இந்த புண்டமாய டான்ஸ் ஆட்டுக்கிறான். நான் குடிக்கிறேன்ப்பா. நான் என்னங்க பண்ணுவேன்? அந்த தேவடைய ஓடிகளி போட்டுக்க. நான் என்ன சொல்லுவேன், கண்டவனுக்கு பிறந்து அப்படித்தான் பண்ணுவான். நான் அப்பவே சொன்னேன். முன்னாடி கண்ணவனுக்கு குழந்தை செத்தானா? ஏண்டா அதனால பண்ணா நான் 2 பேத்துக்கு இவங்க பாரு இருங்க. வெள்ளையோ தொட்டில போட்டு ஆட்டுவான். ஆனா பிள்ளை சொந்தம் முடிச்சு கிள்றான். 2 பக்கம் தாளம் போட்டு நம்ம 2 பேர்த்தையும் சண்டை போட்டு வைக்கிறான். ஆமாங்க இதேதாங்க இவனுக்கு வேலையே. நான் என்ன சொல்றேன்னு கேளு. ஓடுகாலி முண்டை ஓடி போயிட்டான். ஆமா பெத்த தாய் தகப்பனை என்னைக்கு அவன் மதிக்காத ஓடினாலும் அப்பேரிட்டோன்னு நம்மளுக்கு தேவையில்லை. அதனால நான் என்ன சொல்றேன், நீங்க அவருக்கு பிள்ளை, ஆமா அவரு உங்களுக்கு பிள்ளை. ஒரு தட்டுல போட்டு 2 பேரும் சாப்பிட்டு ஒரு பாயில படுத்துக்கிட்டு நான் என்ன சொல்றேன்னா, நெப்போலியன் கோட்டர் நான் வாங்கிட்டேன். ஆமா நான் சொல்றது கேளுங்க. நெப்போலியன் கோட்டர் வாங்கிக்கிட்டு அது மட்டும் இல்லாம பாண்டிச்சேரியில ஃபாரின் ஆயிட்டு இருக்குது பீர், அதை வாங்கிட்டு வந்து உங்களுக்கு தலைக்கறியை வறுத்து வச்சு குடல பொரிச்சு வச்சு, ஆமாங்க ஆட்டுக்கறி அவிச்சு வச்சு குடுக்குறேன். நீ தினைக்கு 3 வேளை போட்டு அந்த கோட்டரை கொடுத்து அந்த ஆள்கிட்ட வேலை வாங்கி இதுக்கு மேல ஒரு புள்ளி ரெடி பண்ணுமா? இருக்கிற மானம் போகாம இருப்பது எப்படி வழி, போய் விட்டது எதுக்கு எப்படி வழி, அதான் சொல்ல முடியுதா? இன்னும் சாவ வைக்கிறோம். அதனால நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி நம்ம 2 பேரும் வேணாம், ஒருத்தர் ஒரு 2 பேரும் ஒட்டுக்க. பாவம் பிள்ளைக்கு வேற நேரமே சரியில்லை. காலையில ஒரு காய் அரைச்சி போட்டு தலை சுத்தி தான் பந்தத்துல எத்தனை அடி வாங்கிடுச்சு. என்னன்னு கேட்டா, சின்ன வயசுல எல்லா இடத்துலயும் பேர் வாங்குதா, கஞ்சி கிடைக்கணும். சரி அந்த கஞ்சி கிடைக்கிறது ஒண்ணு முடிச்சுட்டா சரிப்படும். சரி அப்படி என்னுடைய பொண்ணாகி அடுத்தவனோட ஓடி போய் விட்டான். அவ என் நாட்டை சேர்ந்தவனோட போய் இருக்கின்றான். அவ எங்க இருக்கின்றான்? அண்ணவளை ஓடி போன தேடி பார்க்கலாமா, பார்க்கணுமா, பார்க்க கூடாதா? அண்ணவள் எங்க ஓடினாலும் சரி, அந்த ஓடுகாலி புண்டை நாம என்ன மாதிரி நாம பார்க்க வேண்டியது. உள்ள போய் வேலை பாருங்க. போங்க நான் பாத்துக்கிறேன். போங்க போயிட்டாங்கப்பா. போனாங்கற அது போட முடியும். மகாராஜா நின்றகம்ல ஏ மகாராஜா, ஏ மகாராஜா. கோபத்தோட இருக்கிறங்க. குழந்தைய வீட்டுக்கு போங்க, அரமனைக்கு போங்கன்னு சொன்னேன். வாசப்படியில் வந்து மகாராஜா மகாராஜா என்று நீங்க போட்டு உப்பு